தாய்மார்களே, தொழிலாளர் தோழர்களே, குறிப்பிட்டபடி நம்ம சின்ன முதலாளி இந்த விழாவுல கலந்துக்க முடியல. ஆனா இந்த விழாவுல நான் இருக்கிறதாகவே நினைச்சு இந்த விழாவை ஆரம்பிச்சிடுங்க. இந்த விழா முடியறதுக்குள்ள நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருதாச்சு நடக்கும். ஆனா அது என்ன விழான்னு கேட்பீங்களே, அதையும் சொல்லி போடுறேன். நம்ம தொழிலாளிகள்லயே சில பேரு மாறு வேகம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி ஆடி பாடி விளையாட போறாங்க. அவங்கள இன்னாருதான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யாரு வேகம் போட்டுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதால தீர்மானம் பண்ணிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்க வேண்டியதான். தக 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 குந்தராங்கு தக 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 குந்தராங்கு தக டாங்கு டாங்கு தக டீங்கு டீங்கு தக தலாங்கு தக தினு தாளம் கிடாங்கு கிட தக மேளம் தடாங்கு உடாங்கு வச்சே பஜோ அந்த பகிரண்டமோடு எண்டி செய்ய வென்ற தச கண்டராவணனும் நானே சபைக்கு வந்தேனே சலாமும் தந்தேனே. வாயுதேவன் சாமரம் பிடித்து வீசணும், வர்ணன் வந்து சந்தனத்தை மார்பில் பூசணும், ஏமன் வந்து என்னுடைய கால் பிடிக்கணும், நான் ஏவியதை தேவர்களும் செய்தாகணும். நம்ம சொக்கிக்குள்ள முனுசாமி டாய் இருங்கடா, காட்சி கொடுத்துட்டீங்களா? என் தெரு பக்கம் தான் வருவீங்க, கவனிச்சுக்கிறேன். ஏறாத மலைதனிலே பல பயருது இரண்டு கத்தடிக்க பாராமல் கை கொடுத்தான் எங்க பழனி மலை ஆண்டவனே. வேலவனே முருகா திருமாலவனின் மருகா, வேலவனே முருகா திருமாலவனின் மருகா, வினதீர்க்கும் கந்தா நாங்கள் வேண்டுவரும் நீரா. சின்ன தம்பி எப்படியா கண்டுபிடிச்ச? கண்களை மறக்க முடியுமா? யோ நீதிபதி, நான் யார் சொல்லு? வைத்தியக்கார வைத்திய. இந்த வேஷம் வேண்டாம் சொன்ன கேட்டேன்னு. வேஷம் கட்டுறதுக்கு இதானே ஈஜி. மண்ணாம் கட்டு. அட ஒதுங்க. இந்த பொண்ணு யாரா இருக்கும்னா தெரியலையே. நம்ம குப்பம் பஞ்சாதியா இருக்கும். இல்ல மொப்பம் பஞ்சாதியா இருக்கும். குப்பம் பஞ்சாதியா அந்த உட்கார்ந்து கடா. அட ஆமா. ஊசி பட்டாசே வேடிக்கையாத்தி வச்சாலே வெடி புசு புசு. ஊசி பட்டாசே வேடிக்கையாத்தி வச்சாலே வெடி புசு புசு. சிட்டு போல பொண்ணு இருந்தா சீவு கட்டு சினிக்கு கட்டு கிட்ட கிட்ட வந்து கண்டு பிடிக்கலாமா? அவ வெள்ளாவில்லை நீ சும்மா இடிக்கலாமா? மாமா 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 மாமா. சாமி சாமி ஐயா சாமி ஆவோஜி சாமியா ஐயா வாயா தாயா நீ போயா. காதலிக்க நேரம் இல்லே காதலிக்க ஆயா இல்லே. ஊரும் இல்ல பேரும் இல்லே பேரும் இல்லே ஊரும் இல்லே. முத்து குடிக்க வாரியலா முத்து குடிக்க வாரியலா முத்து குடிக்க வாரியலா முத்து குடிக்க வாரியலா. யாழந்த பையா யாழந்த பையா யாழந்த பையா யான் தெற்காக வந்த பையா. இது தேனாட்டம் இனிக்கும் பையா, எல்லாரும் வாங்கும் பையா. இது ஏய்க்கினே பிறந்த பையா.
என்ன அது நெசனாரி குழந்தை கொண்டு விட்டுட்டீங்க? பணம் எங்கே? குட்டிக்கு மேலே குத்துறேன். பணம் 1ஆம் தேதி தர சொன்னீங்க. இப்ப விழா நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு போய் மூச்சி மேலே கூத்துங்கோ. யாரே துச்சி ஒண்ணும் தெரியாது. பணம் எங்கே? குண்டு மாலி. அரே நம்மைக்கு சொல்றதே நிம்மைக்கு கேட்டுக்கோ. தம்பிடிக்கு தம்பிடி வட்டியும் போட்டுக்கோ. சர்தானா அது இல்லாம ஈட்டிக்காரன் தருவானா? யாஹூ 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 யாஹூ. நம்மைக்கு சொல்றதே நிம்மைக்கு கேட்டுக்கோ. தம்பிடிக்கு தம்பிடி வட்டியும் போட்டுக்கோ. சர்தானா அது இல்லாம ஈட்டிக்காரன் தருவானா? யாஹூ 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 யாஹூ. अरे शैतान का बच्चा क्या रे? சம்பளத்தை வாங்கிக்கின்னு ஜல்சாய செய்யுறான். பொம்பளைங்க வீட்டு மேல பொங்கியாட பண்ணுறான். சர்தானா நீ போகிறதும் நல்ல வழிதானா? காசுக்கு ஆசைப்பட்டு ரேசுக்கு போகிறான். கையிலே உள்ளதே விட்டு போட்டு சாவுறான். சர்தானா நீ காசாயம் கட்டிக்கினா விடுவானா? யாஹூ 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 யாஹூ. என்னையாது இந்த அளவுக்கு அடையாளம் தெரியலையே. ஏன் மன்னார் சாமி உனக்கு தெரியுதா? தெரியலையே. ஏன்பா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேஷம் போட்ட நீ யாரப்பா? நம்பிக்கை சொல்ல மாட்டான். அட உனக்கு தாப்பா பரிசு கொடுக்கறதாக நாங்க முடிவு பண்ணி இருக்கோம். பேரை சொன்னா தானே ஜனங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு. யாரே நம்ம கட்சியிலே வரோம் சொல்லி ஒரு கட்டாட்சி அமிச்சானு ஞாபகம் இல்ல? கட்டாச்சியா? கட்டாச்சி எவன்டா வாங்கி கொடுத்தா? யாரு கொடுக்கல? அட கொஞ்சம் விவரமா தான் சொன்னா என்னப்பா? வீராசாமி என்ன பேர நம்மளுக்கு அடையாளம் தெரியல. உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக நான் இங்க வரல. ஒரு முதலாளியா வந்திருந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்து மாலை போட்டு மூலையில கொண்டு உட்கார வச்சிருப்பீங்க. இந்த வேஷத்துல வந்ததுனாலதான் தொழிலாளியோட தொழிலாளியா கலக்க முடிஞ்சது. உங்களுடைய சந்தோஷத்திலையும் பங்கெடுத்துக்க முடிஞ்சது. சின்ன முதலாளி நீங்க எங்க வராம போயிடுங்களோன்னு நாங்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தோம் முதலாளி. நான் சொல்ல மாட்டேன். சொன்னா கட்டாயம் வருவேன். வந்த விஷயத்த மறந்து போயிட்டேனே. இதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கு. 1000? இந்த விழாவில பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துருங்க. நமஸ்காரம் யஜமா. எங்கடா வந்தீங்க? நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தோம் யஜமா. என்கிட்ட ஏதாவது பேசணும்னா ஆபீஸ் தானே வர சொல்லியிருக்கேன். இங்கே வந்தீங்க. போங்க. மன்னிச்சுக்கங்க யஜமா. போன வாரம் மில்லில் அடிபட்டு கை முறிஞ்சு போச்ச முத்தையா அவன் கையையே எடுத்துட்டாங்க ஆஸ்பத்திரியில. அதுக்காக என் கையை கொடுக்கணும்ன்றியா? அஜாக்கிரதனால அவன் கை போச்சு. அதுக்கு நானா பொறுப்பு? அதுக்கு இல்ல யஜமா. கையில்லாம அவன் வேலை விட்டு எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவன் பிழைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம்னு நாங்க தொழிலாளர்லாம் சேர்ந்து ஒரு கடை வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு எஜமானும் ஏதாவது. சட்டப்படி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. இனிமே காலெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்பா ஏன்பா இவ்வளவு ஆத்திரமா பேசுறீங்க? முத்தையா ஒரு பெரிய குடும்பத்தான் பிள்ளை குட்டிக்காரு. 28 வருஷமா பகலா நம்ம மில்ல உழைச்சிருக்கா. இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற லாபம் இருக்க அதுல முத்தையாவுடைய உழைப்பு இருக்குப்பா. ஓஹோ, எல்லா பையனும் சேர்ந்துதான் இந்த நாடகம் போடுறீங்களா? டேய், கரடியா கத்துனாலும் சரி ஒரு நயா பைசா தர மாட்டேன். போகடா வெளிய. போகடா வெளிய. டேய் ராஜா, இந்த தொழிலாளிகளோட சேராத, அவங்க இருக்க பக்கம் போகாதேன்னு சொன்ன கேட்டியா? இந்த பயலுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பெருச்சாலி அரிக்கிற மாதிரி அடிச்சு விடுவானுங்க. ஆமா, 8 கோடி ரூபாய 1800 பேருக்கு பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? எந்த 8 கோடியா? அதான்பா நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற 8 கோடி ரூபாய். அத நம்ம மில் தொழிலாளிங்க 1800 பேருக்கும் பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? தலைக்கு ஆபத்து வரும். இந்த கணக்கை எவன்டா போட்டவன்? அண்ணன் தான் போட்டு. நான் இல்ல. அன்னைக்கு சொன்னீங்க மில் தொழிலாளிங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா கிட்ட 8 கோடி ரூபாய் பணம் இருக்குது, எல்லாருக்கும் பங்கு போட்டு தரேன், எடுத்துக்கங்கடா. இல்ல ராஜா, அப்படி எப்படி ஒரு தப்பு கணக்க போட்டு மூளை குழப்பிக்கிறாத.
என் தலை மறையிற வரைக்கும் நீ எதுவும் செய்ய முடியாது. உன் தலை எப்ப மறையும்? எப்ப மறையுமா? ஒரு துணி எடுத்து போட்டு மூடு மறை. சும்மா துணி வேஸ்ட். அப்பா இந்த லூசு பைய சொல்ற மாதிரி நான் சொல்லல. வர லாபத்துல உங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுக்குறேன்னு தான் சொல்றேன். அத கூட நீ எப்ப சொல்ல முடியும்? நீ சம்பாதிச்சியா? பாருங்கடா, இது உன் பாட்டன், இது முப்பாட்டன், அவன் பூட்டன், எல்லாரும் பூட்டான். ஆமா இன்னும் இருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து தெரியுமா? அதானே எல்லாரும் பூதம் காக்குற மாதிரி இந்த சொத்தை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம அப்பா குட்டி பூதம் மாதிரி காத்துக்கிட்டு வராரு. அதை பங்கு போட்டுருந்தோம். இவனுக்கு இருக்கிற அறிவோட உனக்கு இல்லையடா. அப்பா குட்டி பூதம் ஒரு சின்ன கரெக்ஷன். பாட்ட முப்பாட்ட பூட்ட எல்லாருக்கும் மீச தொங்குத, ஓ மீச மட்டும் என் மேல பாக்குது. தொங்க விடு. என்னடா டிஃபன் ரெடி, சாப்பிட வரலாம். இதுக்கு ஏன்டா இப்படி அலறற? சரி சரி வாங்க முதல்ல டிஃபன் பண்ணுவோம். ஐயா உனக்கு பைத்தியம். வேலூர்ல வேதரத்ன வீட்டுக்கு எதுக்கு போறோம்? விருந்துக்கு தானே. இப்ப என்ன டிஃபன்? இல்ல விருந்துக்கு போறதுன்னா வெறும் வயித்தோட போறது. நம்ம மாதிரி பெரிய மனுஷன் எத்தனை பேர் வந்திருப்பான். அவன் முன்னால கப்பு கப்புன்னு வச்சு திணிச்சா நம்ம பத்தி அவன் என்னடா நினைப்பான்? பெரிய மனுஷனுக்கு அழகு டச் பண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஓஹோ, வேஸ்ட் பண்றவன் தான் பெரிய மனுஷன். ஆமாடா வாங்கடா வாடா. லூசு அப்பா சொல்றதுக்கு ஒத்த ஊதுறேன். சக்தியை விடு. என்ன லூசு பைத்தன் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையுமே லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த காலனியில இருக்கிற ஏழை பசங்களுக்கு புஸ்தகம் ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அப்பா கிட்ட கேட்டியே, என்ன ஆச்சு? அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, நீ சும்மா இருந்துட்ட. அப்படிதான் கேட்கிறாருடா. நீயா சம்பாதிச்சேன்னு சும்மா எல்லாம் என்ன பண்றது? நீ அறிவாளி, சும்மா இருந்துட்ட. நான் லூஸ் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? போன வாரம் என் வைர மோதிரத்தை காக்கா தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேனே. ஆமா, காக்காயா தூக்கிட்டு போச்சு. பின்ன நான் தான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த ஏழை பசங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணா, நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நடிக்கிறேன். நிஜமாவே லூஸ் இல்லைன்ற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாத. இதே மாதிரி நடிச்சு நடிச்சு அவரை நான் வழிக்கு கொண்டு இருப்பேன். அதான் என் திட்டம். நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் ஷார்ட் கட்ல வரேன். சின்ன தம்பி, இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன? இந்த மோதிரத்தை பிரிச்சாடி தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றேன். அதெல்லாம் சும்மா சொல்றத கேட்டா. இப்போ அப்பா இங்க சாப்பிட்டுட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் சாப்பிடாமலேயே பட்னியோடய எடுத்துக்கிட்டு போய் அங்க பசியில அவரு நமக்கு லாகிரி சாப்பிடுவாரு. அதை வேடிக்கை பார்க்க. ஏண்டா மணி என்ன 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. வைத்தியர் போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுல போய் கூட்டாயா? என்ன என்ன? ஹலோ டாக்டர் விடுங்களா, டாக்டர் விடுங்களா. எது அர்ஜுனா லாண்ட்ரியா? எனக்கு டாக்டர் வேணுங்க. இவன் பட்டி சாய் வாங்க, இவன் பட்டி சாய் வாங்க. வலிப்பு காக்கா வலிப்பு வலிப்பு. இதுவும் ராங் நம்பரா? ஐயோ அட கடவுளே. சாவியை கொடுங்கப்பா. சாவியா? இந்த ஏன் எதுக்கு? ஐயோ காக்கா வலிப்புனா கையில சாவியை கொடுக்கணும்ப்பா. ஓட்ட தர மாட்டேன், நானே வந்து கொடுக்குறேன். சரி வாங்க, சாவியை கொடுங்கப்பா. சாவியை கொடுங்க. ஓ அவனுக்கு தான் காக்கா வலிப்பு, உங்களுக்கு என்ன? சாவியை கொடுங்களேன். ஐயோ இரும்பு போட்டி சாய் விடா, இவனை நம்பி கொடுக்க கூடாது. இப்ப சரியா போச்சு. எப்படா சரியா போச்சு? 8 கோடி ரூபாய் இரும்புட்டி சாவி தொட்டேன், சரியா போச்சு. இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. வலிப்பு வந்தா சௌகரியமா இருக்கும். அவங்களா பசி பிராணம் போதியல ஏதாவது இருந்தா கொண்டாடா. கொண்டா 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 கொண்டாடா. இத பாருங்க, அந்த வேதத்தை காத்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க போலாம். வாடா வாடா. உனக்கு என்ன தைரியம்டா? என் முன்னாலே கால் மேல கால் போட்டு பத்திரிக்கை படிக்க உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். நீங்க வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க ஜமா. அப்பா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கு. அது எப்படி மன்னிக்கிறது? இவன் யோகிது என்ன, அப்பா யோகிது என்ன? அப்பாவுக்கு மூளை இல்லன்னு ஊர்ல 1000 பேர் பேசலாம். ஆனா அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி மரியாதையே பிடிச்சேன். அப்புறம் ஒரு டிரைவர் உட்கார்ந்தா மரியாதை போயிடுமா? கண்டிப்பா இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை. அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அப்பா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கு. இன்னொரு தடவை இப்படி நடந்தானா நானே அவனை டிஸ்மிஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்க. இனி ஒரு தடவை அப்பா எதிரில நீ உட்கார்ந்தா நீ டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். இந்த பசங்களுக்காக உன்னை மன்னிச்சிருக்கேன். வண்டியில போயாரு. சரி.